part வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பார்ட் இல்ல கேசஸ் அது நம்ம பொதுவா மெயின் பண்ணி क्वेश्चन ஆயிடும் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரஃபா நமக்கு இந்த இதுல என்ன தேவை क्वेश्चन செய்யறாங்க அது இருப்பா பொதுவா நமக்கு இந்த தேவையான விஷயம் என்னன்னா உலர்ந்த வழி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீங்க அடுத்து நம்ம ஒரு நிரம்பிய நீரா இந்த ஜாப் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு இதை பத்தி நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க இது நமக்கு கணக்கு क्वेश्चन செய்யறதுக்கு நமக்கு தேவையான மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலர்ந்த வழின்னு சொல்லி கேட்கப்படுறது உலர்ந்த வழிங்கிறது ஒரு பிடி சமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்படக்கூடிய ஒரு இலட்சியவாத சமன்பாடு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த உலர்ந்த வழியை பயன்படுத்தலாம் கணக்கு செய்யலாம் அதான் நமக்கு இந்த உலர்ந்த வழியை பொறுத்தவரை நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அதோ அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம क्वेश्चंस எல்லாம் ஹேண்டில் பண்ணி போறோம் இப்போ இந்த நிரம்பிய நீராவின்னு சொல்லி கேட்கப்படுறது என்னன்றதா நமக்கு ஒரு புதிய விஷயம் அப்ப நம்ம அதை பத்தி சும்மா ஷோர்ட்டா தெரியலாம் சொல்றேன் ஒரு நிரம்பிய நீராவிங்கிறது என்ன தெரிஞ்சுக்கிறாரு அது நிரம்பிய நீராவி அமுக்கம் சொல்லி நம்ம கேட்கப்படுறது என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு நீராவியால வர அமுக்கிறது நம்ம இந்த நிரம்பிய நீராவி அமுக்கம் அல்லது நீராவி அமுக்கம் சொல்லி கேட்கிறோம் இது வந்து நமக்கு எதுல தங்கி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தனி வெப்பநிலை என்று கேட்கப்படக்கூடிய ஒரே ஒரு செக்டர்ல மட்டும்தான் இந்த நிரம்பிய நீராவி அமுக்கம் நமக்கு தங்கி இருக்க போகுது அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு இலட்சியவாத சமன்பாடு நம்ம பயன்படுத்திடலாம் ஏன் நமக்கு இது இலட்சியவாத சமன்பாடு இதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நீராவியை தானே கருதுறோம் அப்ப இது காணப்படக்கூடிய நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படக்கூடிய இந்த கவர்ச்சி விசையை நம்ம என்ன செய்யலாம்னா புறக்கணிக்க இயலாது இதான் வந்து ஒரு மெயினான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கவர்ச்சி விசையை நம்ம புறக்கணிக்க இயலாதபடினால இதை நம்ம ஒரு இலட்சியவாதிகளோட கேட்டகரியில் என்ன செய்யலாம் அதை கொண்டு வரையலாம் இப்ப பாதித்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் செய்யலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தனி ஈரப்பதம் அல்லது ஈரப்பதம் சொன்னாலே என்னன்றது அது ஒரு சார் ஈரப்பதம் சொன்னாலே என்னன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா இப்ப இதுல தனி ஈரப்பதங்கிறது என்ன சார் ஈரப்பதம் பார்க்கணும் ஒரு ஈரப்பதம் சொன்னாலே என்னன்னு சொல்லி பார்க்கணும் இப்ப ரெண்டையும் சொல்லி தான் பொதுவாக நம்ம ஈரப்பதம் சொல்லி சொன்னாலும் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல அவங்க ஈரப்பதனை காணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றது என்ன தெரிஞ்சுன்னா தனி ஈரப்பதம் தான் நம்மளை ஏற்றுக்கொண்டா அதுவும் நமக்கு ஈஸி அப்போ அவங்க தனி ஈரப்பதம் சொன்னால என்ன சொல்லி பார்க்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தை கருவோம் ஏதோ ஒரு குறித்த அது ஒரு குறித்த எந்த ஒரு வெப்பநிலையாலுமே எவ்வளவு பெரிய கனவு இருக்கு நம்ம அந்த கருதுல அந்த தொகுதியினுடைய 1 மீட்டர் கணத்துல காணப்படக்கூடிய 1 மீட்டர் கணவளவுல காணப்படக்கூடிய நீராவியின் திணிவு நீராவியின் திணிவு தான் நமக்கு வரப்போது தனி ஈரப்பதம் சரி வரும் அப்ப தனி ஈரப்பதம் ஒரு குறித்த ஒரு வளிமண்டலத்துல ஓரளவு கனவளவில் காணப்படக்கூடிய நீராவியின் திணிவு நமக்கு என்ன சொல்ல தனி ஈரப்பதம் சொல்லி கைப்பற்ற நம்ம அதை நீங்க சார்பு ஈரப்பதம் அப்படிங்கிறதுனால என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சொல்லி அதாவது என்ன சொன்னா இதுக்கு நம்ம ஒரு 3 விதமான ஒரு விஷயம் ஒரு 3 விதமான டெஃபினிஷன்ஸ் 3 விதமான ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுக்கலாம் ஓவரால் சார்பு ஈரப்பதம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மெயினா சிம்பிளா சொல்லி பார்த்தோம்னா பேசிக்கான டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது இதான் நம்ம சார்பு ஈரப்பதம் சொல்லி சொல்லலாம் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா நம்ம அதாவது என்னன்னு சொன்னா இப்போ ஒரு குறித்த ஒரு டெம்பரேச்சர் எடுப்போம் ஒரு குறித்த ஒரு வெப்பநிலையில நம்ம கருதுல அந்த ஒரு அளவு கனவளவோ அல்லது நம்ம ஒரு கருதுல ஏதாவது ஒரு கனவளவுடைய ஒரு குறித்த ஒரு கொள்கை அல்லது குறித்த ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தை நிரம்பல் அடைய செய்வதற்கு தேவையான நீராவியின் திணிவு தற்போது அந்த பிரதேசத்துல காணப்படக்கூடிய நீராவியின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் தான் நமக்கு சொல்லப்படுறதா சார்பு ஈரப்பதம் சொல்லி கைப்படும் இதான் அதுக்குரிய பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் அதாவது என்னன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு குறித்த ஒரு கனவளவு இருக்கும் இது டி கனவளவு சொல்லி இருக்கிற ஒரு பிரதேசம் இப்ப இது டெம்பரேச்சர் வந்து என்னன்னா ஒரு T1 ஒரு டெம்பரேச்சர் ஒரு V1 ஒரு கனவளுடைய ஒரு பாத்திரம் இருக்கு இந்த பாத்திரத்துல நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு நீராவே நிரம்பல் அடைய செய்ய இயலும்ங்கிறத நம்ம சொல்லப்படுறோம்னு சொன்னா கேபிட்டல் எம் சொல்லி இருக்கும் அதாவது இந்த V1 வெப்பநிலையில இந்த V1 கனவளையை நம்மளுக்கு அடைக்கிறதுக்கு தேவையான நீராவிகள் அதாவது மேக்ஸிமம் நம்ம அடையக்கூடிய இந்த நீராவியின் திணிவு வந்து நமக்கு கேபிட்டல் எம் சொல்லி கேட்கப்படும் இந்த கேபிட்டல் எம்முக்கும் இப்ப இந்த நீராத்த குறித்த இருக்குன்னா எவ்வளவு நீராவி இருக்கீங்கன்னு சொன்னா அதை நம்ம என்ன எடுப்போம் இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் தான் நமக்கு என்ன சொல்லப்படுச்சுன்னா சார்பு ஈரப்பதம் சொல்லி கேட்கப்படலாம் உண்மையான விஷயம் வந்து எம் ஓவர் கேபிட்டல் என்கிறதா விஷயம் அதாவது இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் அளவு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த எம் வந்து இங்க இருக்கிற மேக்ஸிமம் அளவுக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது எம் ஓவர் என்ன சொன்னா 1 வரப்போகுது ஆகவே இங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம்
பார்த்து. அப்ப இதான் நமக்கு எப்போ மேக்ஸிமம் வந்து அந்த கேள்வி. அப்ப மினிமம் நமக்கு அதை எவ்வளோ முடிக்கலாம். இதுல என்ன இப்படி ஒரு பிரச்சனை சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது ஒன்னோட கொஞ்சம் குறைந்தா தசம் 9 தசம் 8 அப்படின்னு சொல்லி ஒரு டெசிமல்ல வாரதுக்காண்டி இதை நம்ம இலவாக்குறதுக்காண்டி நம்ம சிலபஸ் எழுதிருக்காங்க இதை ஒரு 100% கொடுக்குறோம். அப்ப நம்ம 100% ஃபார் எக்ஸாம்பிள் தசம் 9 இருக்கும் இது நம்ம 100% கொடுக்கல 90% கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸினஸுக்கான மெத்தட் அப்படி கொடுத்தீங்க. இப்போ இது ஒரு பேசிக்கான ஈக்குவேஷன். அதாவது ஒரு சார்பு பாருங்க என்னன்னு சொன்னா ஒரு குறித்த ஒரு வெப்பநிலையில அந்த குறித்த அந்த கலவையில் நம்ம அந்த ஒரு பிரதேசத்தையோ அல்லது குறித்த அந்த கனவலையோ நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவிக்கும் குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த அந்த இடத்துல காணப்படக்கூடிய நீராவின் நீருக்கும் இடையிலான நீரம் அல்ல அந்த நீரத்தின் 100% நம்ம வைக்கணும்னா சார்பு பரிசுக்கு கிடைக்கும். இதோ இப்போ ஒரு பிராக்டிகலா பொறுத்து மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சார்பு எப்படி கால்குலேட் பண்றது கஷ்டம். இப்படி இப்போ மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு எடுக்கலாம்ங்கிறது அதை வெயிட் மெஷர் பண்ணலாமா இல்லை இப்போ எவ்வளவு விதிக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணலாமா இல்லை அப்போ ஒரு பிராக்டிகலா இது வந்து நம்ம ஃபைன் பண்றது கஷ்டம்ங்கிறதுக்காக இதுக்கு வேற வேற ஆல்டர்னேட்டிவான நிறைய ஈக்குவேஷன் வந்து இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி அப்போ அது என்ன அப்ப நம்ம பிராக்டிகலா இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்காக நம்ம செஞ்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஒரு பணிபட நிலையை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண போற ஈக்குவேஷன் தானே இருக்கு. அதாவது என்னன்னா பணிபட நிலையில காணப்படக்கூடிய நிரம்பலாவி அமைப்புக்கு இப்போ நம்ம கருதுல வெப்பநிலையில காணப்படக்கூடிய நிரம்பலாவி அமைப்புக்கு பதிலான விகிதத்துல 100%. அப்ப இங்க நமக்கு இன்னொரு தேவைப்படுற மாதிரி என்னன்னா பணிபட நிலை சொன்னாலே இப்போ பணிபட நிலை சொன்னாலே என்னன்னு சொல்லி கலைக்கிற டைம்ல ஒரு குறித்த ஒரு கனவுல இருக்கும். இந்த கனவுல வந்து ஒரு T1 வெப்பநிலை இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வாயு ஒரு தீவு வருது. அதாவது மொத்தமா இதுக்குள்ள எக்ஸ் கிராம் அல்லது எக்ஸ் கிராம் நீராவி எடுக்கும். இப்போ இந்த எக்ஸ் கிராம் நீராவியை இந்த T1 வெப்பநிலையில வச்சு என்ன செய்யறாங்க நிரம்பலடைய செய்ய இயலாது. அதாவது இப்போ இதுல சார்பு இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் 80% தான் இருக்கு. அப்படி என்ன அர்த்தம் இதுல இந்த T1 வெப்பநிலையில இந்த குறித்த கனவுல ஒரு V1ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நீராவியோட தீவு எக்ஸ் கிராம் இல்ல அது ஒரு வேற இருக்கு. இப்போ இருக்கிறது எவ்வளவு சொன்னா அந்த மேக்ஸிமம் கிராம் 80% தான் நம்மளுக்கு என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. அப்ப இதை நம்ம ஃபுல்லா 100% மாத்தணும்னு சொன்னா அப்ப அதுக்கு வரக்கூடிய நம்மளுக்கு 5 கிராம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த இந்த V1 கனவுடைய இந்த ஒரு பாத்திரத்தை நம்ம இப்ப நிரம்பலடைய செய்யணும்னு சொன்னா ரெண்டு விதமா செய்யலாம். முதலாவது என்ன சொன்னா இந்த T1 டெம்பரேச்சரை மாறிலியா வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இருக்கிற இந்த எக்ஸ் கிராமுக்கு பதிலாக என்ன செய்யலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நீராவியை சேர்த்து 5 கிராமுக்கு வந்துச்சுன்னு சொன்னா சரி அப்ப அது 100% இது ஒரு முறை. அடுத்த ஒரு முறை தான் என்னன்னு சொன்னா இங்க நம்ம இந்த T1 வெப்பநிலையை அப்படியே ஃபிக்ஸடா வைக்கிறதுக்கு பதிலாக இங்க இருக்கிற இந்த எக்ஸ் கிராம் அப்படியே ஃபிக்ஸடா வச்சுக்கொண்டு இந்த T1 நம்ம டெம்பரேச்சரை குறைச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எல்லாம் ட்ராப் பண்ணி ஒரு T2 வெப்பநிலை கொண்டு வரது என்ன செய்யுது அப்பயும் இந்த கண்டெய்னர் நம்ம என்ன செய்யலாம் நிரம்பலடை செய்யலாம். அப்படி நிரம்பலடை செய்யக்கூடிய அந்த வெப்பநிலை நம்ம என்ன சொல்றோம்னா பனிபட நிலைன்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப அதுல பனிபட நிலையை நம்ம எப்படி அச்சீவ் பண்றோங்கிறத அவங்களுக்கு தெரியும். எப்படின்னா தண்ணி அந்த பிராக்டிகல் எல்லாம் தெரியும். அந்த ஒரு கிளாஸுக்குள்ள நம்ம தண்ணி எடுத்துக்கொண்டு அப்ப நம்ம ஐஸ் கியூப் போடல அந்த வழியால் அந்த மங்குற டைம்ல அங்க காணப்பட வெளிப்பாத்திரத்தில் அந்த மினிமம் மங்குற டைம்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் அவங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம வேற ஒன்றையும் மாத்தாம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கனவளவையும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த நீராவியின் பிரிவையும் மாத்தாம டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிட்டு வந்து என்ன செய்யலாம் அதை நிரம்பலடை செய்யலாம். அப்ப அப்படி வரக்கூடாது நமக்கு என்ன வரும்போது சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் DT அதாவது டியூ பாயிண்ட் சொல்லி பனிபடை அப்படின்னு இருக்குது. அதுதான் இங்கே செல்லப்படும். அப்ப இது என்னது PSCBA Tன்னு சொல்லி கேட்கப்படுதுன்னா இப்போ இந்த T1 வெப்பநிலையில இப்போ T1 வெப்பநிலையில இந்த எக்ஸ் கிராம் வச்சு நம்ம என்ன செய்யலாம் நிரம்பலடை செய்யலாம். அப்ப T1 வெப்பநிலையில நம்ம இவர் நிரம்பலடை செய்ய நமக்கு எவ்வளவு 5 கிராம் எடுத்து அப்ப 5 கிராம் இருந்தா ஒரு பிரஷர் வரப்போகுது. அந்த பிரஷரை தான் நம்ம சொல்ல போறோம் PSCBA T. அப்ப ரெண்டுக்கு மட்டும் நமக்கு இதை வந்து ஏன் நான் பிராக்டிகல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இங்க வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 23 பாலிசியில PSCB வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஆன பெருமானம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு T1 இது வந்து என்ன செய்யறதுன்னா இப்படி மாறணும். அதுக்கு ஒரு 25 பாலிசியில PSCB செரிவேட்டட் பிரஷர்னா ஒரு T2 என்ன செய்யாது மாறும். அப்ப நாம என்ன செய்யலாம் பிராக்டிகலி இப்போ இது நமக்கு ஆல்ரெடி இந்த டேட்டாஸ் இருக்கிறபடினால அந்த ஈக்குவேஷனை போட்டு என்ன செய்யலாம் ஈஸியா பார்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது இப்போ நமக்கு சிம்பிளா செல்ல போன என்ன தேவைன்னா இந்த பாடத்துல இந்த செக்ல நமக்கு ஓவராலா ஃபைனலா நமக்கு என்ன தேவை இந்த பார்த்தோம்னு சொன்னா ரைட் இப்போ நான் ஃபுல்லாக ஓவரால் ஷோர்ட்டாக செல்ல போட்டோம்னா நமக்கு தேவையான விஷயம் என்னது
ஒரு உலர்ந்த வழி. அப்போ உலர்ந்த வழிக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து இலட்சிய சமன்பாடு யூஸ் பண்ணோம். ஒரு நிரம்பிய நீராவி சொல்லி கேட்குது. அப்போ அந்த நிரம்பிய நீராவி நமக்கு தேவையான விஷயம் என்ன, வந்து தனி இருப்பதன் அடுத்தது சார்பு இருப்பதன். தனி இருப்பதன் என்னன்னா அந்த ஓரளவு கனவுகளில் காணப்படக்கூடிய நீராவியின் தீர்வு. அப்போ ஓரளவு காணப்படும் நீராவியின் தீர்வு தனி இருப்பதன் சொல்லி கேட்கலாம். அது எங்க சார்பு இருப்பதன் சொல்லி பார்த்துட்டா சார்பு இருப்பதன் மூணு ஈக்குவேஷன் இருக்கு. முதல்ல இருந்துட்டா நம்ம ஒரு கருதுற அது குறித்து அந்த கருதுற பாத்திரத்துல இருக்கிற நீராவியின் தீர்வுக்கும் அந்த பாத்திரத்தில் நம்ம மேக்சிமம் அடங்கக்கூடிய நீராவியின் தீர்வுக்கும் இடையிலான விகிதத்தில் 100% சார்பு இருப்பதன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அதை மொத்தமா ஓவரால் கணக்கு பார்க்காம ஓவரால் கணக்கு பார்க்கல, அதாவது எம்ஓவி அப்ப என்ன வரப்போகுது அடர்த்தியாக வரப்போகுது. அப்ப அப்படி கூட நம்ம என்ன வரப்போகுது எம்ஓவினா டி ஓவர் ரோ தர 100% கிடைக்கலாம். அதாவது ஓரளவு கனவளவு நிரம்படை செய்ய தேவையான நீராவியின் தீர்வு இது. இப்ப நம்ம கருதுற சந்தர்ப்பத்தில் காணப்பட ஓரளவு காணப்படக்கூடிய நீராவியின் தீர்வு இடையிலான 100%. இதான் நமக்கு என்னது, அதாவது நம்ம ஒரு கருதுற ஓரளவு கனவுல தற்போது காணப்படக்கூடிய நீராவியின் தீர்வு நம்ம சொல்லணும்னா தனி இருப்பது. அப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன யூஸ் ஆகும்னா இப்ப தனி இருப்பதை தந்து போட்டு கணக்கு சார்பு கான்செப்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம பிராக்டிகலா யூஸ் பண்ண போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PSVPT ஓவர் PSVPT தர 100%. அதாவது பனிபட நிலையில் காணப்படக்கூடிய நிரம்பலாவிய அமுக்கத்துக்கும் குறித்த வெப்பநிலையில காணப்படக்கூடிய நிரம்பலாவிய அமுக்கத்துக்கும் இடையிலான விகிதத்தில் 100% வந்து நம்மளுக்கு சார்பு இருப்பது தரப்போகிறது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அதை வச்சு அந்த ஏ பார்ட் மெயினா இந்த கொஸ்டின் ஏ பார்ட்டா வச்சுதான் போகும். ரைட், இப்போ இல்லாம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். என்னன்னு சொன்னா ஒரு உலர்ந்த வளி மற்றும் நிரம்பிய நீராவி ஆகியவற்றை கொண்ட வளிமண்டலத்தை கருது. ஒரு மொத்த அமுக்கம் 740 மில்லிமீட்டர் எச்சி மற்றும் வெப்பநிலை 300 கெல்வின் ஆகும். பாத்திரத்தின் கனவளவு மாறிலியாக இருக்குமாறு வெப்பநிலை 300 கெல்வினில் இருந்து 295 கெல்வினாக குறைகின்றது. 300 கெல்வின் மற்றும் 295 கெல்வினில் நிரம்பிய நீராவி அமுக்கங்கள் குறையே 25 மில்லிமீட்டர் எச்சி மற்றும் 20 மில்லிமீட்டர் எச்சி ஆகும். முதலாவது கேட்டா ஒரு 300 கெல்வினில் பாத்திரத்தினுள் உள்ள உலர்ந்த வளியின் பாதி அமுக்கம் என்னங்கிறது. அப்ப இதை நம்ம ஈஸியா செய்யலாம். என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தந்திருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் செய்யறதுக்கு முதல்ல தந்திக்கிற டேட்டாஸ் ரஃபா வரது எழுதி வச்சோம்னா டைம் சேவ் ஆகும். அப்போ நம்ம இதை எடுக்கலாம். என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தந்திக்கு ஒரு 300 கெல்வின் வெப்பநிலையில 300 கெல்வின் வெப்பநிலையில மொத்த அமுக்கம் P டோட்டல் வந்து தந்திருக்காங்க 740 மில்லிமீட்டர் எச்சி. P SVP நிரம்பலாவிய அமுக்கம் தந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 25 மில்லிமீட்டர் எச்சி. அவங்க காணப்படக்கூடிய நிரம்பாத ஆவி அமுக்கம், அப்ப அன்சேச்சுரேட்டட் இருக்கு, அதாவது உலர்ந்த வளியினுடைய பாதி அமுக்கம் அதை நமக்கு காண சொல்லிக்கலாம். ஓகே, இது காண சொல்லி அடுத்த வேற நமக்கு தந்தி 295 கெல்வின் சொல்லி அதுல சில டேட்டா இருக்கு. அதுல நமக்கு தந்தி ஒரே ஒரு டேட்டா இருந்தா PSVP 20 மில்லிமீட்டர் எச்சின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். அப்ப இதுல நம்ம முதலாவது கேள்வி என்ன, 300 கெல்வின் வெப்பநிலையில உலர்ந்த வளியினுடைய பாதி அமுக்கம் என்ன சொல்லி அப்ப ஈஸியா பார்க்கலாம். ஒரு டிவி டோட்டல் வந்து நம்ம திருப்பம் இதா இருக்க போது உலர்ந்த வளியினுடைய பாதி அமுக்கத்துக்கும் அங்க காணப்படக்கூடிய நிரம்பலாவிய அமுக்கத்துக்கும் PSVP 300 கெல்வின் நிரம்பலாவிய கூட்டுத்தொகை மொத்தம் தந்திருக்காங்க நமக்கு 740 மில்லிமீட்டர் எச்சி. உலர்ந்த வளியில பாதி அமுக்கம் நம்ம பார்க்கணும். நிரம்பலாவிய அமுக்கம் தந்திருக்காங்க 25 மில்லிமீட்டர் எச்சின்னு சொன்னா அப்ப இந்த P வந்து நமக்கு எது வரப்போகுது, இது வந்து கிடைச்ச உடனே P சமன் 715 மில்லிமீட்டர் எச்சி சரி நமக்கு வரப்போகுது. அப்ப அது ஓகே, முதலாவது கொஸ்டின். அடுத்த இரண்டாவது கொஸ்டின் கேட்காங்கன்னு சொன்னா 295 கெல்வின் பாத்திரத்தினுள் உள்ள உலர்ந்த வளியின் பாதி அமுக்கம். அப்ப இதே மாதிரி நமக்கு இப்ப 295 கெல்வின்ல இருக்கக்கூடிய நமக்கு P டோட்டல் நமக்கு தெரியும். அதை எல்லாம் காணப்படக்கூடிய உலர்ந்த வளியில பாதி அமுக்கம் நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனை போட்டு இந்த கணக்கு செய்யலாம். அப்ப நம்ம உலர்ந்த வளியில பாதி அமுக்கம் நான் கேட்டிருக்கேன். அப்ப அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டா உலர்ந்த வளி நமக்கு ஞாபகம் வர வேண்டியதுன்னா ஒரு இலட்சிய வாயின் சமன்பாடு. அப்படின்னா இங்க நமக்கு உலர்ந்த வளியில 300 கெல்வின்ல P வந்து தெரியும். உலர்ந்த வளியினுடைய பாதி அமுக்கம் 300 கெல்வின், அதான் P வந்து அது நமக்கு தெரியும். என்னன்னு சொல்லி 715 மில்லிமீட்டர் எச்சி, 715 மில்லிமீட்டர் எச்சி. அப்ப நமக்கு 295 கெல்வின்ல அந்த P டூல் எடுத்துட்டோம்னா இது என்ன தெரியும். அப்ப இது நமக்கு ஈஸியான விஷயம். அப்ப P சமன் என்ன இருக்குல்ல, இங்க நமக்கு n மாறல r மாறல ஒரு குறித்த கனவளவு, அதாவது நம்ம சொல்ல போற என்னங்க கனவளவு மாறிலியாக இருக்குமா, அப்ப V மாறும். அப்ப P நேர்விதி சமன் T. அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம செய்யலாம். அப்ப என்ன வரப்போகுது, முதல்ல 715 மில்லிமீட்டர் நேர்விதி சமன் 300 கெல்வினா அதனால P2 அது நமக்கு வரப்போகுது 295 கெல்வின் சொல்லி வரப்போகுது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப ஒன்று ரெண்டாவது பிரிச்சு நம்மளுக்கு அப்படி 1/2 சொல்லி எடுத்துட்டோம்னா நமக்கு P2 டைரக்ட் நம்ம பார்க்கலாம். அப்ப P2 நமக்கு என்ன வருது, இதால பிரிச்சு உடனே P2 வந்து வரது என்னன்னு சொன்னா 703.08 மில்லிமீட்டர் எச்சி.
P2 வந்து 73.08 சொல்லி வரும். அப்போ அதுக்கு சின்ன ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன்டா 73.07 இருந்து 73.10 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம ஆன்சர் எக்ஸெப்ட் ரைட் மெண்டால வந்து சொல்லிட்டு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் வரலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா மூணாவது क्वेश्चन 295 கெல்வினில் பாத்திரத்தின் மொத்த அமுக்கத்தை காணுங்க. அப்ப அது நமக்கு ஈஸி. இந்த மொத்த அமுக்கம் நம்ம ஸ்டார்ட்ல பார்த்து ஈக்குவேஷன் அப்ப P டோட்டல் திருப்பி நம்ம போட போறோம் என்னன்னா 295 கெல்வினில் காணக்கூடிய உலர்ந்த வளியினுடைய பாதி அமுக்கம் 73.08 மில்லிமீட்டர் எச்சி. அதே டைம்ல இந்த 295 கெல்வினில் காணப்படக்கூடிய நிரப்பலாவை அமுக்கம் 20 மில்லிமீட்டர் எச்சி. அப்ப அது ரெண்டையும் நம்ம கூட்டி விட்டோம்னா நமக்கு என்ன வரப்போகுது? ஒரு மொத்த அமுக்கம் வரப்போகுது. மொத்த அமுக்கம் என்னது 723.08 மில்லிமீட்டர் எச்சி. அப்ப இதுக்கும் அதே அந்த ரேஞ்ச் வந்துட்டு இங்கே அப்ளை ஆகும். ரைட். இது நாலாவது கேள்வி என்னன்னா 300 கெல்வின் பாத்திரத்தில் உள்ள வளியின் ஈரப்பதன் மற்றும் சார் ஈரப்பதன் ஆகியவற்றை வரையறை செய்து சார் ஈரப்பதனின் பெருமானத்தை காணும். இது நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். அப்ப காணப்படக்கூடிய ஒரு ஈரப்பதன் என்னது சொல்றாங்கன்னா தனி ஈரப்பதன் தான் நீங்க ஈரப்பதன் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்ப தனி ஈரப்பதன் ஈரப்பதன் என்ன? ஒரு 300 கெல்வின் வெப்பநிலை தண்ணீர் அல்ல செல்லியும் செல்லலாம் இல்லை செல்லாம செல்லலாம். அதாவது 1 மீட்டர் வழியில் காணப்படக்கூடிய நீராவியின் திணிவு அல்லது அளவு கணவல்ல காணப்படக்கூடிய நீராவியின் திணிவு ஈரப்பதன் அல்லது தனி ஈரப்பதன் அழைக்கப்படும். இப்ப சார் ஈரப்பதன் சொல்லி கேட்கக்குள்ள நான் சரி அந்த மூணு அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சும் செல்லலாம். ஆனா ஆக பொருத்தமான விட என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஈக்குவேஷன், அதாவது குறித்த அந்த வெப்பநிலையில அந்த குறித்த வளிமண்டலத்தை இறங்குடைய செய்ய தேவையான நீராவியின் திணிவுக்கும் குறித்த வெப்பநிலையில தற்போது காணப்படக்கூடிய நீராவியின் திணிவுக்கும் இடையிலான விகிதம் அல்லது விகிதத்தின் 3 வீதம் சொன்னாலும் அது எக்ஸெப்ட் தான். அதான் நமக்கு சார் வீதம் சொல்லி கைப்படும். அப்படி நிறைய மற்ற ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குதானே, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? டெஃபினிஷன் வந்து இங்க எடுக்கலாம். அது சொல்லலாம். வெப்பநிலையை 300 கெல்வினிலிருந்து 295 கெல்வின் வரை குறைக்கும் போது ஈரப்பதன் மற்றும் சார் ஈரப்பதன் எவ்வாறு மாறும் என்பதனை தனித்தனியாக வரைக்கும் இது காட்டுவோம். அப்ப நம்ம இங்க இருக்கிறோம். இது வந்துட்டு சார்பு ஈரப்பதன் டெம்பரேச்சர், இதை நம்ம எடுக்கணும்னா தனி ஈரப்பதன் டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப நம்ம டெம்பரேச்சர் 295 இருந்து 300 கெல்வின், இங்கே நமக்கு 295 இருந்து 300 கெல்வின். இப்ப நமக்கு என்னன்னா 90 கெல்வின்லையும் சரி 295 கெல்வின்லையும் சரி நீராவியில் செஞ்சிருக்கு நிரம்பரம். சோ அப்ப நமக்கு என்ன மாறாது? சார் ஈரப்பதன் இந்த 295 இந்த 300 கெல்வின் நமக்கு என்ன செய்யாது? இந்த சார் ஈரப்பதன் மாறாது. அது 100 வீதத்திலே நமக்கு ஏற்ற போகுது. இது சார் ஈரப்பதன். அவன் சார் ஈரப்பதன் நம்ம பேசி போதில்ல, அது மாறக்கூடாது. சார் ஈரப்பதன் 100 வீதத்திலே இருக்கு. இப்ப இந்த தனி ஈரப்பதன் அவன் தனி ஈரப்பதன் நமக்கு என்ன செய்யணும்? தனி ஈரப்பதன் என்னது? 1 மீட்டர் கணம் வழியில இருந்து நீராவின் திணிவு. இப்ப அவன் தெரியலன்னா ரெண்டா பேரு, இதுவும் 1 மீட்டர் கணம் தான், இதுவும் 1 மீட்டர் கணம். இது வந்து 300 கெல்வின் வெப்பம், இது நம்மளுக்கு 95 கெல்வின் வெப்பம். இது 2 மீட்டர் கணம், இதுவும் 2 மீட்டர் கணம் எடுப்பாங்க. இப்ப நமக்கு என்ன சரி வெப்பநிலை கூட 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 என்ன செய்யப்பட போகுது? நீராவியில ஏற்றி சக்தி கூட போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடிய வெப்பநிலையில கூடிய அளவு நீராவியை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு குறித்த காணாமல் எப்படிங்களா? இப்ப இதுல நாங்களும் இதுல நாங்களும் சார்ந்தா, ஆனா இங்க 295 கெல்வின்ல நம்ம அடைச்சி மொத்த நீராவியில நம்ம எடுப்போம் 12 சொன்னா, இங்க நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு அடைச்சு வச்சுக்கலாம்? M2 அடைச்சு வச்சுக்கலாம். இங்க நமக்கு தெரியும் வந்து இந்த M1 எப்பவுமே M2 விட சின்னதாக இருக்குங்க. ஒரு கூடிய வெப்பநிலையில அதே காரணங்களோட நம்ம என்ன செய்யலாம்? கூடிய நீராவே அடக்கி வைக்குவோம். இப்ப நமக்கு தெரியும் அணி ஈரப்பதன்ங்கிறது என்னது? இப்ப நமக்கு ஆல்ரெடி இந்த 100 வீதத்துல நீதி. அதே நம்ம கவனிக்கணும். சாருக்கு 100 வீதம் சொன்னா 2 எவ்வளவு மேக்சிமம் இருக்கோ அவ்வளவு மேக்சிமம் இருக்கு. இதுல இருக்கிற மேக்சிமத்தை விடவும் இதுல இருக்கிற மேக்சிமம் எப்படி கூட. இதுல 1 மீட்டர் காலத்துல இருக்கிறது வந்து 295 கெல்வின் என்ன இருக்க போகுது? கூடியாக இருக்க போகுது. அப்படின்னா நமக்கு எப்படி இந்த கிராஃப்ல அதாவது இங்க இருக்கிறது இங்க கூடியாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால அது அதோட தெளிவா ஈராஞ்சாம் தான் இருக்கு. இப்ப நம்ம பத்தாவது ஒரு மூட்டில் பாத்திரத்தின் 370 கெல்வின் வெப்பநிலையில் நீராவின் அமுக்கம் 3 தடவை 14 மீட்டர் -2 ஆகும். பாத்திரத்தின் கனவளவு 2 மீட்டர் ஆகும். இப்போது பாத்திரத்தின் கனவளவு 1 மீட்டர் கனமாகும். வெப்பநிலை 320 கெல்வினாகவும் குறைக்கப்படுகிறது.
320 கேள்வியில் பாத்திரத்தில் உள்ள நீராவி ஒழுங்குமா இல்லையா என்பதை விட கணிப்புகள் உள்ளது. 360 கேள்வியில் நீராவி நிரம்ப நிலையில் என்று 320 கேள்வியில் நிரம்பி நீராவி நோக்கம் 5 தர பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்ன டேட்டா தந்திருக்காங்க சொன்னா 360 கேள்விக்கு ஒரு டேட்டா தந்தீங்க. அடுத்து 320 கேள்வி சொல்லி எடுத்து 360 கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நீராவியோட அமுக்கம் சமன் 3 தர 14 நியூட்டன் மைனஸ் 2 சரி. அது கணவளவு வந்துட்டு 2 மீட்டர் தான். இங்க நமக்கு கேட்டீங்கன்னு சொன்னா V தந்திருக்காம 1 மீட்டர் கணக்கு சரி. இது டெம்பரேச்சர் 320 கெல்வின் சொல்லி தான். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா இது குறைக்கல நம்ம இதுல இருந்து ஸ்டேஜ் வரணும். இது நீர் அவ்வளவு மேல கட்டிட்டாய். அப்ப நம்ம என்ன செய்ய ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல காணப்படுற நீராவி ஒழுங்குறதுக்கு நமக்கு 2 முறை ஒன்று என்னது அந்த குறித்த நீராவியின் அளவை மாறாம வச்சுக்கொண்டு ஒன்று அதுல வெப்பநிலையை குறைக்கிறது. அடுத்தது நம்ம எப்படி குறைக்கலாம் அந்த மொத்த தொகுதியினுடைய கனவளவு குறைக்கிறது. இங்க இருந்து நீங்க ரெண்டையும் குறைச்சிக்கணும். ரைட். இங்க நமக்கு ஸ்டார்ட்ல நீராவி நிரம்பலடைய வில்லைன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எதிர்கோப்பானது இலட்சியவாய் கோப்பானது. அப்ப நம்ம என்ன செய்யலாம் இங்க டிவி சமன் என்ன இலட்சியவாய் சமன்பாடு 2 தொகுதிக்கு பயன்படுத்தலாம். அப்ப ஸ்டார்ட்ல நம்ம நீங்க என்ன மாறும்போது வெப்பநிலையும் பிடி மாறும். ஆக நம்ம சரி பிடி × T சமன் K அதாவது மாறும். அப்ப P1 V1 × T1 சமன் T2 V2 × T2 இது நம்ம இணைந்த வாயு சமன்பாடு சொல்லிருக்கோம். இதுல அதாவது P1 என்ன வரப்போகுது 360 கேள்வி இருக்கு. V1 வந்துட்டு 3 தர 14 -2 கனவளவு வந்து 2 T1 360 கேள்வி. அதே மாதிரி இங்க T2 வந்து நம்ம என்னது P2 தான் நமக்கு தேவை. தர V2 போட்டா T2 தந்திருக்கோம் நம்ம என்ன சொல்லி 320 கேள்வி. இதுல இருந்து நம்ம இந்த பார்க்க போறோம் T2 பார்க்கலாம். இதுல இருந்து T2 என்ன பார்க்கணும்னா இதுல T2 நமக்கு வரப்போகுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.3 வரை 14 பிளஸ் அப்ப 5.3 தர பார்த்தீங்கன்னா 4 பிளஸ் சொல்லி இதுல 320 கேள்வி மாதிரி இருக்குன்னா 320 கேள்வி நிரம்பிய நீராவி அமுக்கம் வந்து சொல்லி 5 தர 14 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. அப்ப அங்க நிரம்பலாவி அமுக்கம் என்ன 5 தர அப்ப அங்க வந்து TXVT 320 கேள்வியில வந்து அதுல மொத்த நிரம்பலாவி அமுக்கம் 5 தர 14 பிளஸ் காலன்சி. அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது 320 கேள்வியில ஒரு மீட்டர் கடந்து மேக்ஸிமம் நீராவி வரக்கூடிய மேக்ஸிமம் பிரஷர் வந்து 5 தர 14 பிளஸ் காலன்சி. ஆனா இப்போ நமக்கு என்ன வருது 5.33 தர 14 பிளஸ். அப்ப 0.3 தர 14 பிளஸ் கால அமுக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நீராவி வரப்போகுது. அப்ப என்ன செய்யும் அந்த அவ்வளவு நீராவி வந்து எக்ஸ்ட்ரா வர அந்த அவ்வளவு அமுக்கத்துக்கு காரணமான நீராவியும் இந்த சந்தர்ப்பத்துல இருக்கல. அதனால அவ்வளவு என்ன செய்யப்பட போகுது நீராவி போகுது. அப்ப கேள்விக்கான ஆன்சர் என்ன இல்ல நீராவி ஒழுங்குமா ஒழுங்கும் உங்களுக்கு இப்படியே கணிப்புகள் சொல்லிட்டு காரணம் என்ன நம்ம என்ன 320 கேள்வியில காணப்படக்கூடிய நிரம்பலாவி அமுக்கம் நிரம்பலாவி அமுக்கம் 5 தர 14 பிளஸ் காலப்படவும் இப்ப நம்ம கால்குலேட் பண்ணினா இந்த அமுக்கம் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது கூட இருக்கிறதுனால மேலே இருக்கிற நீராவி அவ்வளவு நீக்கப்பட போகுது போடுங்க போகுது. ரைட். அடுத்தது சி பாட் பார்க்கலாம். சி பாட் என்ன 2 தர 10 மீட்டர் கணம் அகக்கணவளவு கொண்ட ஒரு உறுப்பு உள்ளிடுவன் 1.5 தர 14 பிளஸ் அழுத்தம் அல்லது அமுக்கத்தில் இயற்கை வாயு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி 4 தர 10 மீட்டர் கணம் கனவளவும் 1.2 தர 15 பிளஸ் அமுக்கம் கொண்ட பலூன்கள் நிரப்பப்படுகிறது. முழு செயல்முறையும் 300 கேள்வியில் மாறா வெப்பநிலை நடைபெறுகின்றன என கொள்க. ரைட். ஓகே. அப்புறம் அப்ப இது சீப்பா ஏதாவது முதலாவது நமக்கு ஒரு உள்ளே இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா பலூன் என்ன செய்யறோம் இதுல உள்ள ஆக்கானவங்க இருக்காங்க வீசம் 2 தர 10 மீட்டர். சரி. இதுல காணப்படக்கூடிய அமுக்கம் வந்து 5 தர 10 பேசுக்கலாம். வெப்பநிலை வந்து 300 கேள்வியில மொத்த தொகுதியை போகுது. ஓகே. இதுல வந்து நமக்கு என்ன செய்யறோம்னா V 4 தர 10 மீட்டர் கனவளவும் 1.2 தர 15 பிளஸ் அமுக்கம் கொண்ட பலூன் நிரப்பப்பட்டது. இப்ப இதுல முதலாவது பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லி இந்த உருளை இருந்து பலூன்களுக்குள் மாற்றப்படக்கூடிய வாயுவின் மொத்த கனவளவை 1.2 தர 15 பிளஸ் அமுக்கத்தில் கணிக்கிறார்.
அப்ப இங்க நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா இந்த சிச்சுவேஷன் நடக்க போகுது. எப்பவுமே நான் சொல்லி ஒரு பொருள் உண்டு, அதாவது திருவங்களாக இருக்கட்டும் வாயுவாக இருக்கட்டும், அமுக்கம் கூடிய இடத்துல இருந்தால் அமுக்கம் குறைஞ்ச இடத்துக்கு போகும். அப்ப அது நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு என்ன இருக்கு, அமுக்கம் 1.5 தர 14 பேஸ்கால இருக்கு. இங்க இருக்க போது 1.2 தர 15 பேஸ்கால இருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து வாயு வெளிப்புற என்ன செய்யப்பட போகுதுன்னா இது அமுக்கம் குறைஞ்சு வரும். அப்ப இந்த உருளையில் இருக்கக்கூடிய இறுதி அமுக்கம் வந்து நம்ம நினைக்க போற ஒரு பலூன் அமுக்கத்துக்கு, அதாவது 1.2 தர 15 பேஸ்கால அமுக்கத்துக்கு சமமான வருமட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம், இதுக்குள்ள பலூனுக்குள்ள என்ன செய்யலாம், மடியே இருக்கலாம். அப்ப அந்த ரெண்டு அமுக்கம் சமனானதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த உருளையில இருந்து இந்த பலூனுக்கு என்ன செய்யறாது, பலூனுக்கு நம்ம வழியை நிரப்பையாது. ரைட். அப்ப இவ்வளவு கண்டிஷன் வர பார்க்க என்ன செய்யணும், இப்ப நம்ம என்ன செய்வோம், சந்தர்ப்பத்தில் எண்ணிக்கையான பலூன்களை நிரப்பதுக்கு பிறகு இந்த உருளையில அமுக்கம் வந்து நமக்கு என்னென்னா உருளையில இருக்கிற இந்த அமுக்கம் வந்து 1.2 15 பேஸ்கால அமுக்கத்துக்கு பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யப்படும், இன்னும் ஒரு புது பலூன் எடுக்க போறோம். இப்போ புதுசா இன்னும் ஒரு பலூன் எடுத்துட்டு அந்த பலூன் என்ன செஞ்சுக்க போகுது, ஆரம்பத்துல அது வழி இருக்க மாட்டேன், வழி இருக்குன்னா என்ன அமுக்கத்துல இருக்கும், 1 தர 15 பேஸ்கால அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கத்துல இருக்க போகுது. ஏன் ஸ்டார்டிங் நம்ம பலூன் போறது அவசியமா வெற்றி இருக்கிற பலூனத்தை நம்ம எடுத்து அதுக்கு கேப்சர் பண்ண போறோம். அப்படின்னு சொன்னா இது 1.2 தர 15 பேஸ்கால், அப்ப இங்க 1 தர 15 பேஸ்கால், அப்ப எக்ஸ்ட்ரா இந்த பிரஷர் கூட தானே, அப்ப இங்க இருந்து வலிக்குள்ள போகலாம் தானே சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னு செய்ய மாட்டேங்குது, வலி போக மாட்டேங்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பலூன் வந்து என்ன செய்யுது, ஒரு ரப்பர் இல்லாட்டி ஒரு மெட்டீரியல் ஆனது, அதாவது ஒரு மீள்தன்மை இருக்கிற ஒரு மெட்டீரியல் ஆனது. இப்ப நமக்கு தெரியும் என்ன செய்யும், அந்த மீள்தன்மைக்கு எதிரான என்ன செய்யும், ஒரு வேலையை வந்து செய்யணும். அப்ப அந்த வேலை செய்யணும்னா கட்டாயம் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வரணும். அப்படி அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவையான மினிமம் ப்ரெஷர் தான் என்னன்னா 1.2 15 பேஸ்கால். என் வேலை சமன் நமக்கு என்ன டிவி சமன் வேலை. அப்ப அந்த பி தர டெல்டா வி இருக்கிற மாற அமுக்கம் வந்து நமக்கு 1.2 15 பேஸ்கால் தான். அப்ப இங்க நமக்கு 1.2 15 பேஸ்கால் இருந்தாலும் இந்த பலூனை நமக்கு விரிவு செய்யறதுக்கு நமக்கு மினிமம் எவ்வளவு தேவை, 1.2 15 பேஸ்கால் வந்தா தான் இந்த பலூன் என்ன செய்யும், அதை விரியும். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டேங்குது, அதோட அமுக்கம் கூட கொடுக்கல. அந்த பலூன்ல காணப்படுற மீள்தன்மை என்ன செய்யப்பட போது நம்ம கொடுக்குற அந்த பிரஷர் டிஃபரன்ஸுக்கு எதிராக வேலை செய்யும். அப்ப அந்த வேலையை நமக்கு ஓவர்கம் பண்றதுக்கு நமக்கு மினிமம் பிரஷர் எவ்வளவு டிஃபரன்ஸ், எவ்வளவு பிரஷர் தேவை, 1.2 15 பேஸ்கால் தேவை. அப்ப அதே பிரஷர் இங்க பேலன்ஸ்ல இருக்கக்குள்ள நமக்கு என்ன நடக்காது, இங்க இருக்கிற வலி போக மாட்டேங்குது. அதாவது இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னா EV சமன் NRT-ல நம்ம பலூனை இன்னும் போதுக்குள்ள நமக்கு என்ன நடக்குதுன்னா என் கூட நமக்கு என்ன பண்ணுன்னா கனவுல தான் கூடும். இந்த B என்ன செய்யப்பட போறல P மாறப்படும். ஏன்னா P வந்து ஃபிக்ஸ்டான ஒரு மாதிரி இருக்கு மாதிரி. அப்ப என்ன கேட்ட மாதிரி B கூடி சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய பலன் பிடிக்கிறதுக்கு காரணம் அமுக்கம் கூட இல்ல, பிடிக்கிறதுக்கு காரணம் அந்த கனவுல வந்து செய்யுது. இது இங்கே அதை பொறுத்தவரைக்கும் அமுக்கால அப்பா நாங்க பலன் பிடிக்க போறோம். அப்ப இந்த சிச்சுவேஷன் நாம வச்சுக்கணும்னா அப்ப இந்த பிரச்சனைக்கு சாதாரண என்ன செய்யாது, இங்க இருந்து இங்கே வழி வந்து பலூனுக்குள்ள போகாது. அந்த பலூனுடைய மீள்தன்மைக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு நமக்கு 1.2 15 பேஸ்கால் அமுக்கத்துக்குள்ள உருளைக்குள்ள அமுக்கம் கூட இருக்கும். அப்ப அதான் விஷயம். அப்ப நமக்கு வேண்டிய கேள்வி இந்த உருளையிலிருந்து பலூன்களுக்கு மாற்றப்படக்கூடிய வாயு மொத்தமான நினைக்கிறேன். இப்ப நம்ம எடுப்போம். அப்ப 2 பலூன்களோட இது நமக்கு சமனாவாரம், 2 அமுக்கம் சமனாவாரம் இருக்கும் வழியில இருக்கு. அப்ப நம்ம இதை ஈஸியா பார்க்கணும்னு என்னன்னு சொன்னா இந்த இறுதி அமுக்கத்துல நமக்கு வர மாட்டேங்குது, இங்க 1.2 15 பேஸ்கால் அமுக்கம் வர மாட்டேங்கும். நம்ம இதுல இருந்து எவ்வளவு வழியை எடுக்கலாம்ங்கிறது பார்ப்போம், எவ்வளவு கனவுல நம்ம எடுக்கலாம்ங்கிறது பார்ப்போம். அப்ப இங்க நமக்கு என்னது மொத்த ஒழுங்கை முறை நமக்கு மாறா நடக்கலாம்னு சொல்லி அந்த கம்பெனில மாறா நடக்குன்னு தான் என்ன EV சமன் என்ன இருக்கு, இது நமக்கு என்ன மாற போகுது, P வந்து நமக்கு மாறும், கனவுல நமக்கு தேவைப்பட போது NRT இருக்கும். ஆரம்பத்துல உருளையில இருக்கிற அமுக்கம் வந்து நமக்கு 1.5 தர 17 பேஸ்கால் தர, அதுல கனவுல வந்து நமக்கு உருளையில கனவு நமக்கு என்னது 2 தர 15 சென்டிமீட்டர். சரிதானே? இப்ப இந்த முதலாட்டம்னா இப்ப நமக்கு இந்த உருளை வந்து நமக்கு என்ன செய்யுது, இந்த உருளையில இருக்கிற அமுக்கம் வந்து 1.2 15 பேஸ்கால் வரும் மட்டும். இங்க நமக்கு அமுக்கம் வந்து 1.2 15 பேஸ்கால் இருக்கு. இந்த அமுக்கத்துல இருக்கிற கனவுல 2.15 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு இந்த உருளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இவ்வளவு மாறியா வச்சுக்கணும். திருப்பி என்ன செய்யலாம்னு சொன்னா அமுக்கத்துக்கு மாற்ற போறோம்னா 1.2 தர 15 பேஸ்கால் அமுக்கத்தை மாற்றினா எவ்வளவு கனவுல வரும்ங்கிறது பார்ப்போம். எவ்வளவு கனவுல வரும், B கனவு. இப்ப இதை செய்வோம், இதை சொல்லிக்கணும்னா B காணும். இது நான் B பண்ண B எடுத்து சரி. அப்ப B வந்து நமக்கு என்ன வர போகுது
இது எல்லாம் சுருக்கிங்கன்னா 3 + 2 சுருக்கிங்கன்னா நமக்கு ஆன்சர் வருது என்னன்னா b கோட்ல வந்து 2.5 மீட்டர். ஏன்னா b வந்து 2.5 மீட்டர் கணம் சொல்லி வருது. இப்போ இந்த கேட்டகரி என்னன்னா பலூனுக்கு மாற்றப்படக்கூடிய வாயு மொத்த கணம் வந்து கேட்டிருக்கேன். அப்ப இதுல நமக்கு தேவை என்னன்னு சொல்லி இந்த தொகுதியில் இருக்கிற இவ்வளவுத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா 2.2 பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்கால் அமுக்கத்துக்கு மாத்தக்குள்ள இதுல மொத்த தொகுதியில கனவளவு நமக்கு என்ன மாறுதான் அங்க வந்து 2.5 மீட்டர் கணக்கானவா மாறுது. ஆனா நமக்கு என்ன சொல்லி இது வந்துட்டு ஒரு சிலிண்டர். அப்ப சிலிண்டர் என்ன சொல்லி இது வந்துட்டு ஒரு உறுப்புகளை விட்டால் என்ன செய்ய மாட்டேங்குது இதுல கனவளவு நம்ம மாத்திடலாம். அப்ப இதுல நம்ம என்ன வழி எடுத்துக்கணும். இப்ப நம்ம இதுல இருந்து எவ்வளவு வழி எடுத்தாலும் ஒரு குறித்த வழி என்ன செய்ய போகுது இந்த உள்ள இந்த கனவளவு சமனான வழி வந்து எப்பயும் என்ன செய்யும் இந்த வாயில் இருந்து தனிக்கும். அது நமக்கு மொத்த தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இன்னைக்கு மொத்த கனவளவு வந்து 2.5 மீட்டர் கனவளவு நமக்கு பலூன்களுக்கு மாற்றப்படக்கூடிய வாயு கனவளவு. அப்ப மாற்றப்படக்கூடிய வாயு கனவளவு சொன்னா இந்த 2.5 மீட்டர் கணக்குல இருந்து உள்ள இந்த கனவளவு வந்து 2 தர 10.3 மீட்டர் அதாவது தசம் 0.02 மீட்டர் கணக்கு. மாற்றப்படக்கூடிய 2.5 மீட்டர் கணக்குல இருந்து 2 தர 10.02 மீட்டர் கணக்கு. அப்ப நமக்கு என்ன தசம் 0.02 போனா 2.48 மீட்டர் கணக்கு வாயு நம்ம என்ன செய்யலாம் இந்த உருளையில இருந்து இங்க நம்ம மாற்றக்கூடியதா இருக்கும். அப்ப என்னன்னா இப்ப வாயுவில் ஒரு பண்பு தெரியும் நமக்கு என்னது அது என்ன கொள்கலன்ல இருக்கோ அதுக்கு கனவளவு தான் எடுக்க போகுது. அப்ப நம்ம இங்க எவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய போறோம் எவ்வளவுதான் நம்ம இங்க வழியை எடுத்தாலும் இந்த உள்ளே இந்த கனவளவுக்கு சமனான ஒரு வாயு வந்து என்ன செய்யும் இதுல எங்க இங்க ஒரு அமுகம் இருக்கு. இந்த அமுகத்துக்கு காரணமான ஒரு வாயு அளவு வந்து இதுக்குள்ள எப்படி என்ன செய்யணும் இதுதான் அதே எவ்வளவு நமக்கு 2 தர 10.02 மீட்டர் நம்ம வாயு வந்து எப்பயுமே உருளைக்குள்ளே இருக்க போகுது. அப்ப அது தவிர மிச்சமா இருக்கிற அந்த அவ்வளவு வாயு நம்ம என்ன செய்யணும் அந்த உள்ளே இது வழியால எடுக்கப்படும். வெளியால எடுக்கக்கூடிய வாயு நமக்கு என்னன்னா 2.4 மீட்டர்னா இந்த இவ்வளவு மொத்த கனவளவு சமனான பலூன்கள் எண்ணிக்கை நம்ம என்ன செய்யணும் இதுல நிரப்பக்கூடிய நமக்கு இருக்கு. வார்த்தை தெரியும் அடுத்த என்ன இந்த உள்ளே பயன்படுத்தி முழுமையான நிரப்பக்கூடிய பலூன்களை அதிகபட்ச எண்ணிக்கை தீர்மானிக்கலாம். அப்ப இதுல அதிகபட்ச எண்ணிக்கை தீர்மானிக்கணும்னா அப்ப ஒவ்வொரு ஒரு பலூனுக்கு கனவளவு நம்ம எடுக்கணும்னா பலூன் கனவளவு நான் எடுத்துக்கிறேன் சரி பிபி பலூன் எடுத்துக்கிட்டோம்னா n தர பிபி n எண்ணிக்கையான பலூன்கள் மொத்தமாக நடக்கக்கூடிய வரக்கூடிய மொத்த கனவளவு நமக்கு என்னதுக்கு சமனா இருக்கும் 2.4 மீட்டருக்கு சமனா இருக்கும். அப்ப ஒரு பலூன் கனவளவு நமக்கு தெரியும் என்ன சரி 4 தர 10.3 மீட்டர் கனவா இது சமம் நமக்கு 2.4. அப்ப இதுல நமக்கு n சமம் நமக்கு என்ன வரும் 620 பலூன். அவ்வளவுதான் 620 பலூன்கள் நம்ம நடத்துறோம். அப்ப இந்த தேவையான விஷயம் என்னன்னா இங்க நம்ம பாக்குறது v வந்து என்னன்னா மொத்தமா ஓவராலா எவ்வளவு கனவளவு குறைய போகுது ஓவராலா எவ்வளவு கனவளவு குறையும் நம்ம 50 குறைக்கிறாங்க. அப்ப 50 குறையுதுல மொத்தமா எவ்வளவு கனவளவு எக்ஸ்ட்ராவா வரப்போகுது மொத்தமா டோட்டல் எவ்வளவு இருக்குதுன்னா இந்த 2.5 மீட்டர். ஆனா உண்மையில நமக்கு என்ன நடக்க போகுது அந்த உருளைக்குள்ள இருக்கிற அந்த உருளையில கனவளவு சமனான வழி எப்பயும் உருளைக்குள்ள இருக்கு அதை விட்டு போட்டு எக்ஸ்ட்ராவா கூடின அந்த கனவளவு நம்ம என்ன செய்யணும் ஒரு பலூனுக்கு மாத்தணும். அப்ப அதான் வந்து நமக்கு 2.4 மீட்டர். அப்ப அந்த 2.4 ஒரு பலூன் கனவளவு 4 தர 10 செய்யணும்னா நம்ம மொத்த கனவளவு வந்து அசாமப்படுத்தணும்னா ஒரு பலூனுக்குள்ள சரி எத்தனை பலூன்கள இந்த மொத்த கனவளவு சமனான நடத்தலாம் பார்க்கலாம். அப்ப இது வந்து 620 பலூன்கள் செய்யலாம் வரப்போகுது. இப்ப அடுத்தது பார்ப்போம். வாயு உருளையில் இருந்து பலூன்களுக்கு மிக வேகமாக விரிவடையும் போது அதன் வெப்பநிலை சற்றே குறைவது அவதானிக்கப்படுகிறது. இந்த வெப்பநிலை வீழ்ச்சிக்கான காரணத்தை விளக்க தெரியும் ரொம்ப நாட்கள். இப்ப நமக்கு தெரியும் என்ன தெரியுமா இது நாம் சில பொருட்கள் சொல்லி அப்ப இந்த क्वेश्चन எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா வெப்ப இயக்கவியல் அந்த லீனியர் பேஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन இருக்கு. அப்ப நமக்கு என்ன செய்யுது நமக்கு தெரியும் என்ன சொல்லி வெப்ப இயக்கவியல் மூலம் என்ன டெல்டா Q சமம் டெல்டா U பிளஸ் டெல்டா W. அதாவது சரி அடுத்து என்னன்னா வாயு உள்ளேயிலிருந்து பலூனுக்கு மிக வேகமாக விரிவடையும் போது அதன் வெப்பநிலை சற்றே குறைவதாக நான் சொல்றேன். அப்ப இது நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த வெப்ப இயக்கவியல் டெல்டா Q சமம் டெல்டா U பிளஸ் டெல்டா W அப்படிங்கிறதா வரும்.
இப்ப இது நம்ம ஒவ்வொரு கணினியுடைய என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வாயுவால செய்யப்படக்கூடிய ஒரு வேலை, அதாவது வெப்ப இயக்க வெளியீட்டுல முதலாவது இன்ஜெக்ஷன். அதாவது என்னது, இப்போ ஒரு உள்ளீடு வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதுக்குள்ள ஒரு வழி எடுக்கும். இப்ப இங்க இருக்கிற டெல்டா கியூங்கிறது என்னதுன்னா இப்படி இருக்கிற நமக்கு என்ன இருக்கு, ஒரு வழி இருக்குன்னா இந்த வழியால நம்ம இந்த இதுல கொண்டு செய்யலாம் இந்த மிஷினில் ஒரு கீழே பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி மேலே போயிடலாம். அப்படி செய்யற நம்மளுக்கு என்ன செய்யப்பட போகுது, ஒரு வேலையை வந்து செய்யணும். அப்ப இதனால நம்ம செய்யற வேலையால நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த வாயு தொகுதியில் ஏற்படக்கூடிய மொத்த சக்தி மாற்றம், அதாவது இங்க நடக்கக்கூடிய மொத்த சக்தி மாற்றம் என்ன நடக்கும், நம்ம இந்த செய்யற வேலையில கொஞ்சம் வாயு செய்யப்பட்டு சிலது உருவாகிறது வெளியாகிருக்கு, சிலது வெப்பமா வெளியாகிருக்கு. அப்ப அப்படிலாம் நடக்கக்குள்ள வர இந்த சக்தி மொத்த வேலைகள் ஏற்படக்கூடிய மொத்தமான சக்தி மாற்றத்தை செல்ல போறதா நமக்கு என்ன செய்யும், இந்த டெல்டா கியூ. இந்த டெல்டா கியூ வந்து நமக்கு என்ன வரைக்கலாம்னு சொன்னா டெல்டா கியூ வந்து நமக்கு பிளஸ் ஆகும் இருக்கலாம், மைனஸ் ஆகும் இருக்கலாம். ரைட், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டெல்டா ஐங்கிறது டெல்டா ஐங்கிறது நம்ம செஞ்ச வேலையால இந்த வாயு பகுதியில ஏற்படக்கூடிய சக்தி மாற்றம், அதாவது இது பேசிக்கலி மெயினா இதுல டிபெண்ட் ஆகிருக்கிறது வெப்பநிலை டிபெண்ட் ஆகிருக்கு, அதாவது தனி வெப்பநிலை டிபெண்ட் ஆகிருக்கு. அதாவது தனி வெப்பநிலை கூடிச்சு என்ன செய்யப்பட போய் நமக்கு தெரியுமாங்க, வாயு மூலங்கள் இயக்க சக்தி அதிகரிக்கிறதுனால அகச்சக்தி வாயு மூலங்கள் அகச்சக்தி செய்ய கூடும். இதே வெப்பநிலை குறைபாடு வாயு மூலங்கள் அகச்சக்தி செய்யப்பட போவாங்க குறையும். அப்ப அது டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த டெல்டா யூ வரைக்கும் பிளஸ் ஆகிருக்கலாம் மைனஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த டெல்டா டபிள்யூ, இந்த டெல்டா டபிள்யூ என்னது, இங்க டெல்டா டபிள்யூ என்பது வாயு வேலை செஞ்சுச்சுன்னா வாயுவால வேலை செய்யப்பட்டா இந்த டெல்டா டபிள்யூங்கிறது பிளஸ். இதே இது வாயு மீது வேலை செஞ்சோம்னு சொன்னா இந்த டெல்டா டபிள்யூ நமக்கு என்ன வரப்போகுது, மைனஸ் வரப்போகுது. அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாயு வேலை செஞ்சோம்னா இந்த டெல்டா டபிள்யூ பிளஸ், இதே இது வாயு மீது வேலை செஞ்சோம்னு சொன்னா இந்த டெல்டா டபிள்யூ மைனஸ் இருக்கும். அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு வேலை நினைக்கிறீங்கன்னா வாயு வேலை செய்யறது என்ன செய்யுது, வாயு வந்து விரிவடையுது. அதாவது இங்க கனவளவு கூடிக்கிட்டு சொன்னா டெல்டா டபிள்யூ நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, பிளஸ் இருக்க போகுது. இதே இது கனவளவு குறைஞ்சின்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தம், டெல்டா டபிள்யூ வந்து நமக்கு மைனஸ் இருக்க போகுது. கனவளவு குறைக்கிறோம்னு நாம தான் வேலை செய்யணும். கனவளவு கூட்டணும் என்ன செய்யணும், வாயு வேலை செய்யும். அதாவது நம்ம வேலை செய்ய வேலை குறைத்த படம் அந்த டைம்ல வாயு வேலை செஞ்சு நடக்கும். அதாவது வாயுவால வேலை செஞ்சுச்சுன்னா கனவளவு கூடும், ஸோ டெல்டா டபிள்யூ பிளஸ். வாயு மீது வேலை செஞ்சுச்சுன்னா டெல்டா டபிள்யூ மைனஸ் இருக்கும். அந்த விஷயம் நம்ம வேலை செஞ்சுக்கொண்டீங்க தெரிஞ்சுக்கணும், பிளஸ் மைனஸ் இருக்கும். இப்போ இன்னொரு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்காருன்னா வாயு வந்து உள்ளே இருந்து வாழ்வதற்கு மிக வேகமாக விரிவடையும் ஒரு தாய். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். முதல்ல சந்திக்கிறது வாயு விரிவடையும். வாயு விரிவடைகிறது என்ன அர்த்தம், வாயுவின் கனவளவு கூட போகுது. வாயுவின் கனவளவு கூடுதல் சொன்னா என்ன அர்த்தம், டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ் இருக்கும். டெல்டா டபிள்யூ வந்து நீங்க நம்ம இந்த மூணாவது சொல்லிட்டு ரைட், இதுல இந்த மூணாவது கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் முதல் விஷயம் டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ் இருக்கு, நாம விரிவடையும். ரைட், அடுத்தது என்னன்னா மிக வேகமாக விரிவடையும். அப்ப மிக வேகமாக விரிவடைகிறது என்ன அர்த்தம் சொன்னா சூழலுடனான வெப்ப பரிமாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும், டைம் கொடுக்கணும். அதாவது நம்ம இந்த பலூன்ல இருந்து நம்ம பலூன்ல நிரப்பர செய்யும்போது நம்ம மெதுவாக இதுல இருந்து விலகுறது செய்யணும்னா அந்த வார வழி வந்து என்ன செய்யப்பட போகுது, இந்த காணப்படுற அந்த சூழலோட வெப்ப பரிமாற்றத்தில் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். அதனால நம்மளுக்கு என்ன நடக்காது, அங்க இருக்கிற மொத்த சக்தியில வந்துட்டு மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது. நம்மளுக்கு இங்க வெப்பம் அப்படி உருவானாலோ அந்த வெப்பமே சூழலோட பரிமாறப்பட்டு அது நியூட்ரல் ஆயிடும். இங்க நம்ம மிக வேகமா நம்ம வேலை செஞ்சோம்னு என்னது, அங்க சக்தி மாற்றம் நடக்க மாட்டேங்குது. டெல்டா கியூ வந்து நம்மளுக்கு என்ன பூஜ்ஜியமா வருது. இந்த சந்தர்ப்பத்தில் டெல்டா கியூ சமன் பூஜ்ஜியமா வருது. அப்ப நம்ம என்ன நினைச்சீங்கன்னா அப்ப நம்ம இங்க எப்படி ஆன்சர் எழுதணும், இங்க வாயு மிக வேகமாக விரிவடைகிறதுனால இந்த டெல்டா கியூ சமன் பூஜ்ஜியம். அதே டைம்ல வாயு விரிவடைகிறதுனால டெல்டா டபிள்யூ பிளஸ். எனவே வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதிப்படி டெல்டா கியூ சமன் டெல்டா கியூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. டெல்டா கியூ சமன் பூஜ்ஜியம். டெல்டா யூ வந்து நமக்கு என்னது, அதை நம்ம பார்க்க போறோம். அப்ப டெல்டா யூ பிளஸ் நமக்கு டபிள்யூ வந்து டெல்டா டபிள்யூ சொல்லி வருது. இப்ப நமக்கு இது பிளஸ் டெல்டா டபிள்யூ. அப்ப இது டெல்டா யூ நமக்கு என்ன வருது, டெல்டா யூ வந்து மைனஸ் வருது. டெல்டா யூ வந்து மைனஸ் வருது. ரைட், ஆகவே இங்க நமக்கு என்ன வரப்போகுது, டெல்டா டபிள்யூ சமன் மைனஸ் டெல்டா யூ. அதாவது இது நம்ம இந்த அளவுல மைனஸ் டெல்டா யூ மாறும். மைனஸ் டெல்டா யூ சொன்னால் என்னது, அகச்சக்தி குறையுது. அகச்சக்தி மெயினா எதுல டிபெண்ட் ஆகிருக்கும் போது தனி வெப்பநிலை டிபெண்ட் ஆகிருக்கு. அப்ப இந்த அகச்சக்தி குறையபடினால நமக்கு என்ன நடக்க போறீங்க, இதனுடைய வெப்பநிலை வந்துட்டு தனி வெப்பநிலை வந்து குறையபடிய போகும். அதான் அதுக்கான ரீசனா இருக்கும்.
அப்ப இது நம்ம வெப்ப வீடுகளை வந்து ஈஸி. அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு விதத்துல செய்யலாம்னு சொல்லி இப்ப இந்த இதுகளை செல்லாம செல்லணும்னா இப்ப இங்க நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, வாயு இந்த விதிங்க ரைட். அதாவது இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இதை நம்ம சொல்லணும் டெல்டா கியூங்கிறது வந்து டெல்டா கியூ பூஜ்ஜியம் மாறிக்கிற சாதனத்தை நம்ம என்ன சொல்லுவோம், அதை நமக்கு ஒரு சேரலிலா செயல்முறை செய்யுது. அதே இங்க டெல்டா யூவை மாறியா வச்சு செய்யலாம் நமக்கு என்ன செய்ய போகுது, அதுல நமக்கு சமவெப்ப செயல்முறை செயல்படும். அதாவது வெப்பநிலை மாறணும். டெல்டா யூ அடிப்படையாக இருக்க போது இந்த தனி வெப்பநிலை, அதாவது தனி வெப்பநிலை மாறின ஆழ்சக்தி மாறுது, அப்படி இல்லாட்டி ஆழ்சக்தி மாறுன்னு சொல்லி அர்த்தம். இங்க இருக்க தனி வெப்பநிலை மாறுது. அப்ப இங்க நமக்கு ஆழ்சக்தி மைனஸ் வருது, ஆழ்சக்தி குறையுது, ஆழ்சக்தி குறையுதுன்னு அர்த்தம். அங்க இருக்கிற தனி வெப்பநிலை நமக்கு குறைய போகுது. அதாவது இங்க என்ன நடக்குது, நம்ம வெளியாட இருந்தோ அல்லது நம்ம வெளியாட இருந்து செய்யல சக்தி ஒன்றும் வளரலை, டெல்டாக்கு பூஜ்ஜியம். அவங்க என்ன செய்யுது, ஆனா என்ன செய்யுது, வாயு வேலை செய்யுது. டெல்டா டபிள்யூ பிளஸ் என்னது, வாயுல வெளிவருது. அப்ப வாயு வேலை செய்யுது. அப்ப வாயு வேலை செய்யுது, நம்ம வெளியாட இருந்த சக்தி வளரலன்னு சொன்னா இந்த வாயுல ஆல்ரெடி இருந்த சக்தி என்ன செய்யப்பட போகுது, நமக்கு குறைவடைய போகுது. அப்ப அதை நம்ம சொல்லலாம் சொல்லி இங்க டெல்டா யூ பூஜ்ஜியம் என்பதனால டெல்டா டபிள்யூ நமக்கு என்ன செய்யப்பட போகுது, பிளஸ் ஆயிடுச்சு. ஆகவே டெல்டா டபிள்யூ நமக்கு டெல்டா யூ செய்யும், அதாவது வாயு யூ வந்து நமக்காக குறைய போகுது. அதுக்கான ரீசனை தந்திருக்கலாம். குறைவினால் நிரப்பப்படக்கூடிய பலூன்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் விளைவை பௌதிக ரீதியில் பிளவு. அப்ப உண்மையிலே நமக்கு என்ன நடக்க போகுது, ஒரு வேகமான செய்யக்குள்ள வெப்பநிலை குறையுது, டெல்டா யூ குறையுது, வாயு வெப்பநிலை சற்று குறைவது. இதனால நம்ம நிரப்பப்படக்கூடிய பலூன்கள் எண்ணிக்கையில் பாதிக்கப்பட மாட்டோம்னா அப்ப நம்ம திருப்பி என்னத்துக்கு போகிறோம், திருப்பி நம்ம என்னத்துக்கு போவோம், எனர்ஜி சமன்பாடு போவோம். டிவி சமன் என்ன, இதுல நமக்கு தெரியும் என்னது, பி நம்ம என்ன செய்ய போடுறது, பி மாற்றி போடுறது, டி ஆர் மாறுது. இப்போ என்ன மாற மாட்டேங்குதுன்னா இப்போ நம்ம குறித்த அமக்கம் குறித்த கனவளவுகள் நம்ம என்ன செய்ய போறோம், அதே அளவு வச்சுக்க போறோம். அதாவது இப்போ நம்ம இங்க என்ன நடக்குதுன்னா திருப்பி நம்ம இலட்சியவாத சமன்பாடு போகும். பிவி சமன் என்ன நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த இலட்சியவாத சமன்பாட்டுல ஸ்டார்ட்ல நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பாருங்க. அதாவது உருளை இருக்கிற வழியில மாற்றப்படக்கூடிய வாயுடைய கனவளவு நமக்கு இப்ப நம்ம என்ன சொன்னா ஒரு பலூனுக்குள்ள நம்ம நடக்க போறதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போகுது. என்ன ஒரு பலூனுக்குள்ள நம்ம 4015 மீட்டர் கடந்த நடக்கலாம், அது வந்து அவங்க வந்து 215 காலம் அமுக்கு நடக்க போறோம். அப்ப அதுக்கு அதை வெப்பநிலை மாறி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறு எண்ணிக்கை என்னது மாறல, சரியா, எண் மாறல. எதுக்கு, இந்த பலூன். இப்ப நான் என்ன செய்யறேன், இப்படி வேகமா மாத்துறதால எனக்கு கனவளவு மாற்றம் எங்க வரப்போகுது, அல்லது எதுக்கு நான் கணக்கு செய்யணும்னா இந்த சிலிண்டர் உறுப்புகளுக்கு தான் செய்யும். அப்ப இந்த உறுப்புகளுக்கு நான் டிவி சமன் என்ன போடக்குள்ள நான் மாற்ற போற வாயுடைய கனவளவு, மாற்ற போற வாயுடைய இறுதி அமுக்கம் என்ன வருது, 1/15 கால அமுக்கமா வரும் மட்டுக்கும் மாற்றலாம், அது மாற மாட்டேங்குது. இப்ப இன்னைக்கு என்ன அர்த்தம் சொன்னா அதே மாதிரி நமக்கு என்ன செய்யப்பட போகுது, இந்த வாயுல இருக்கக்கூடிய மொத்த வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை எதுவும் என்ன செய்யப்படல, அதுவும் மாறப்படல. அதாவது அங்க இருந்து அனுப்ப போறக்கூடிய மொத்த மூலக்கூறுகள் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது, ஸ்டார்ட்ல இருக்கிற மொத்த வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கை தான் சமனா இருக்க போகுது. அப்ப இன்னும் இங்க மாறாது. இப்ப நமக்கு தெரியும் என்ன சொன்னா இங்க டி குறையும், ஏன் தனி வெப்பநிலை குறையுது, சின்ன மஞ்சள் பார்த்துருமே அனசக்தி குறையுங்கிறபடினால தனி வெப்பநிலை குறையுது. ஆகவே சார்ஜிங் விதிப்படி V நேர்விகித சமன் Pங்கிறதுனால இங்க தனி வெப்பநிலை குறைஞ்சா V என்ன செய்யுது, குறையுது. இந்த Vங்கிறது என்னன்னா மாற்றப்படக்கூடிய வாயுவின் மொத்த கனவளவு, அது குறைஞ்சா ஒவ்வொரு நமக்கு என்ன செய்யணும், நம்ம ஸ்டார்ட்ல கால்குலேட் பண்ண இங்க நடக்கக்கூடிய பலன்கள் எண்ணிக்கை வந்து குறைவடைய போகுது. ரைட், அது நமக்கு தெரிஞ்சா அவ்வளோ. அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். இப்ப அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். மேலே விவரிக்கப்பட்டவாறு வாயு மிக வேகமாக விரிவடைந்து பலூனுக்குள் சென்ற போது அதன் வெப்பநிலை 270 கெல்வினுக்கு குறைந்ததாக கொள்ளும். பின்னர் அந்த பலூன் மாறா அமுக்கம் 1.2 தர 15 பேஸ்காலில் மீண்டும் அதன் ஆரம்ப வெப்பநிலையான 300 கெல்வினுக்கு வரும் வரை மெதுவாக சூடாக்கப்படுகிறது. இந்த வெப்பமேற்றலின் போது வாயுவினால் வளிமண்டலத்திற்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை கணிக்கிறார். அப்ப இங்க நம்ம என்ன செய்யணும்னா நான் சொல்லலாம் ஸ்டார்ட்ல என்னது, நம்ம இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எல்லாம் காய்க்க போது இங்க இருந்து மாத்திர வாயுவினா வரும். பலூன் டெய்லிக்கான நமக்கு இறுதி வெப்பநிலை நம்ம சமனா இருக்க போகுது, அவர் தானே 300 கெல்வின் தான் சமனா இருக்கு. அந்த தொகுதிக்கு நம்ம இந்த ஒரு விஷயம் செய்யலாம். நம்ம இந்த பி சமனாடி இந்த கால்குலேஷன் நான் போட போகுது இந்த ஒரு தான். இப்ப சொல்றாரு என்னன்னு சொன்னா இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வேகமா மாத்தக்குள்ள ஸ்டார்ட் அந்த மாத்திர வாயு வெப்பநிலை வந்து இருக்காம சொன்னா 270 கெல்வின்ல இருக்காங்க. இப்ப பலூன்ல மாத்திரத்துக்கு பிறகு நமக்கு என்ன நடக்குது, அது சாதாரண வெப்பநிலையான 300 கெல்வினுக்கு திருப்பி வருதுன்னு அந்த இருக்கு. இப்ப நம்ம கேட்டிக்கிறது என்ன சொன்னா மாதம் இந்த வெப்பமண்டலின் போது வாயுவினால் வளிமண்டலத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை கணிக்க. இப்ப என்ன செய்யுது நமக்கு பரவாயில்ல. அப்ப இந்த தொகுதிக்கு இந்த பலூனுக்கு உண்மையாக நடக்கிற விஷயம் என்ன சொன்னா ஸ்டார்ட்ல இருந்து பலூன் இப்ப நம்ம பாஸ்ட் நடக்க என்ன செய்யப்பட போகுது, இந்த
இந்த வார வாயுவின் வெப்பநிலை வந்துட்டு குறைவடைஞ்சா இந்த பலூனுக்குள்ள வருது. அப்ப இந்த குறைவடைந்த வெப்பநிலையோட இந்த பலூனுக்கு வாழ்த்தால வெரி ஸ்டார்ட்ல அது வாயு பட் உடனே இந்த பலூன் வெப்பநிலை எதுக்கு சமனா இருக்க போகுது? வெளியே இருக்கிற சூழல் வெப்பநிலை வரும், இங்க உள்ளே இருக்கிற வாயுவின் வெப்பநிலைக்கு சமனா இருக்க போகுது. அதாவது T சமன் 270 கேள்வி. அப்ப நம்ம வரப்போறோம் PV சமன் nRT ல நமக்கு என்ன செய்யலாம்? இங்க இருந்து போற இந்த P ய மாத்த மாட்டோம். சரியா? P நமக்கு மாறல. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யல? இந்த எண்ணெயை நம்ம மாத்தல. இப்போ நான் இதுக்கு கேக்குறேன்னா பலூனுக்கு இருக்கு. அப்ப நம்ம வாயு மாத்தின உடனே நம்ம என்ன செய்வோம்? குறைந்த வெப்பநிலையில நமக்கு வாயு மூலக்கூறு வந்து நமக்கு குறைந்த வெப்பநிலையில இந்த T வந்து நமக்கு அங்க வாரப்படினால குறைந்த தனி வெப்பநிலையோட வாயு வந்து பலூனுக்குள்ள வாரப்படினால அந்த வாயுவின் உண்மையான கனவளவோடும் ஒரு சிறிய குறைஞ்ச கனவளவை என்ன செய்யும்? இந்த அமுக்கத்தை இந்த வாயு எடுத்துருக்கு. அதாவது அந்த முதல் சென்டர் 15 பெஸ்காலுங்கிற அமுக்கத்துல ஒரு குறைந்த வெப்பநிலையில் நமக்கு என்ன செய்யும்? ஒரு குறைந்த கனவள வாயு மூலக்கூறு மூலம் நம்ம என்ன செய்யலாம்? அதை பெற்றுக்கொள்ளலாம். PV சமன் T P மாத்திடலாம். எனக்கு செய்யப்படக்கூடிய வேலை அவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரஷர் கொடுத்தாலும் நமக்கு இருக்கிற மேல்தன்மை நம்ம மீறி வேலை செய்யலாம். அது மாதிரி ஒரு குறைந்த வெப்பநிலையில வாயு பசத்துக்கு போறபடினால பலூனோட கனவளவு செஞ்சிருக்கோம் சற்று குறைவடையும். பிறகு என்ன நடக்குது? குறைவுனா வெளியேற சூழல் வெப்பநிலை 300 கேள்வி, உள்ளுக்கு பலூன் வெப்பநிலை 270 கேள்வி. அப்ப என்ன செய்யுது? அங்க இருக்கிற வாயு வந்துட்டு ஒட்டோவா திருப்பி 300 கேள்வி வெப்பநிலையை மெதுமெதுவா என்ன செய்ய மாட்டேங்குது. அப்படி அடையிற டைம்ல P மாறுமா? நமக்கு P மாறா, L மாறுமா? மாறாது. அப்ப திருப்பி T கூட போகுது கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? திருப்பி V கூடும். அப்படின்னு அங்க நம்ம கல்குலேட் பண்ண அந்த 4,10,3 மீட்டருக்கான கனவளவு வந்து எந்த தனி வெப்பநிலைக்குரியது? 300 கேள்வி வெப்பநிலைக்குரியது இந்த P. 300 கேள்வி வெப்பநிலையில் இருக்கிற P வந்து நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி 4,10,3 மீட்டர் காணும். அப்ப நமக்கு தேவை என்னன்னா 270 கேள்வி. அவர் ஸ்டார்ட்ல வாயு நிரப்பின உடனே பலூனுக்குள்ள நிரப்பின உடனே அந்த 270 கேள்வி வெப்பநிலையில வாயு வருது. அந்த வாயுக்கு இந்த அமுக்கத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கனவளவு தேவை? நான் நிச்சயமா நமக்கு என்ன செஞ்சிருக்க போகுது? அது V டேஷ் அது இதை விட குறைய வேண்டும். இப்ப நமக்கு தேவை என்ன சொல்லி கேட்டுக்காச்சுன்னா இப்படி இந்த V குறைய இருக்கிறது V இந்த கூடிய அவியா மாறுது. எதனால? உள்ளுக்கு இருக்கிற அந்த பலூனுக்குள்ள இருக்கிற அந்த வாயு அதுக்கு எதிராக வேலை செய்யுது. அப்ப அதனால பரிமண்டலத்துக்கு எதிராக வாயு செஞ்ச வேலை தான் கடிவே. அப்ப நமக்கு வேலை தெரியும் P தர டெல்டா V. அப்ப இங்க மாற அமுக்கம், அப்ப இங்க மாற அந்த கனவளவு மாற்றத்தை பார்த்தோம்னா வளிமண்டலத்துக்கு எதிராக அந்த பலூனுக்குள்ள இருக்கிற அந்த வாயு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறத பார்ப்போம். அப்ப நம்ம இதுல பயன்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன? 270 கேள்வி இந்த பலூனோட கனவளவு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஓகே ரைட். அப்ப அதை நம்ம கவனிக்கணும். அப்ப என்ன வரப்போகுது? இப்ப இதுல PV சமன் என்னன்னு V நேரடி சமன் நமக்கு என்னது? T தானே. அப்ப V நேரடி சமன் T ன்னா V1 × T1 சமன் V2 × T2. அப்ப ஆரம்பத்துல இருந்து கனவளவு நான் V டேஷ் எடுத்துக்கிறேன். அப்ப V டேஷ் T1 வந்து நமக்கு 270 கேள்வினா V2 வந்து நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 4,10,3 மீட்டர் காணா. T2 வந்து நமக்கு வரும்போது 300 மீட்டர் காணா. சரி, T2 வந்து 300 கேள்வி. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? இதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட்ல வாயுவின் கனவளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப அது வந்து நமக்கு வருது என்னன்னா V டேஷ் வந்து நமக்கு 3.6 தர 10/3 மீட்டர் காணா. ரைட். அப்ப ஸ்டார்ட்ல 3.6 தர 10/3 மீட்டர் கணத்துல இருந்து இந்த வாயு என்ன செய்யுது? குறைவு 4 தர 10/3 மீட்டர் கணக்கு அந்த பலூனுக்குள்ள இருக்கிற வாயுவை விரிவடையுது. அப்ப நமக்கு என்ன செய்யுது? அந்த வளிமண்டலத்துக்கு எதிராக பலூனுக்குள்ள இருந்த வாயு அளவு வேலை செய்யப்படுது. அந்த வேலை சமன் W சமன் P தர டெல்டா V. இப்ப மாற அமுக்கம் 3.2 தர 15 பெஸ்கால். சோ இங்க கனவளவு மாற்றம் நமக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 தர 10/3 இருந்து 3.6 தர 10/3 கழிக்கப்படும். ஆகவே நமக்கு இது மொத்த இது வருது தசம 4 இங்க 2.2 ஆகவே W ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி 48 ஜூல். எதிராக செய்யப்பட்ட வேலை வந்து 48 ஜூல். அவை வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற சிம்பிளான விஷயம்.